நம்பர் 2. இரண்டாவதாக 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். 13ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலிருந்து, எபிரேயரில் சில யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கு கீலேயாத் தேசத்திற்கு போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்திருக்கிறபடி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போகிறார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தவனி பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாசிலே கூடியிருக்கிறதையும் நான் கண்டபடினாலே கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்று நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே சவுல் தன்னுடைய ராஜ பதவியிலே அவன் வரும்போது வெளி பிரகாரமாக எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா பண்ணான். வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, எல்லாரையும் நோக்கி தனக்காக யுத்தத்திற்காக எதிரியினுடைய நாட்டை ஜெயிப்பதற்காக ஆயுதங்களை செய்து விட்டான். அவனுடைய நாட்களில் தான் ஃபர்ஸ்ட் எல்லா ஆயுத ஆலைகளும் திறக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் கொல்லர்கள் எல்லாம் ஆயுதத்தை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. அதே போல அவனுடைய கையிலையும் எப்பொழுதுமே ஒரு ஈட்டி இருந்துச்சு. அவன் கையில் வேற என்ன இருந்துச்சோ தெரியல, எப்பவுமே தன்னுடைய பாதுகாப்புக்காக அவன் எப்பொழுதுமே தன்னுடைய கையில ஈட்டியை வைத்துக் கொண்டே இருந்தான். இன்னும் ஒரு கூட்டத்தினுடைய ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளாத போது அதை குறித்து அவன் ரொம்ப பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. அதை அவ்வளோ அந்த ராஜ காரியத்திலே அவன் நேர்த்தியா இருந்தான். வெளி தோற்றத்துக்கு எல்லாத்துக்கும் அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். கரெக்டா ஜனங்களை வழி நடத்தினா எல்லாம் நடந்துச்சு. ஆனா தன்னுடைய உள்ளான வாழ்க்கையில தாவீத ஆண்டவரோட நெருங்குறது மாதிரி இந்த சவுல் நெருங்கவே இல்லை. தானியேல் ஆண்டவரோட நெருங்கி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பர்ஃபெக்டா இருந்த மாதிரி இந்த சவுல் நெருங்கவே இல்லை. அவன் என்ன அப்படின்னா தனக்காக ஜெபிக்கிறதுக்கு, தனக்காக பலி செலுத்துவதற்கு அவ்வளவுதான். சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவரை மட்டும்தான் நம்பினானே தவிர இவர் போய் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோட நெருங்கி ஜெபிச்சு கர்த்தரிடத்துல அடையாளத்தை கேட்டு இந்த மாதிரி சவுலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கவே முடியாது. அவன் சார்ந்து கொண்டது கர்த்தரை அல்ல, அவன் சார்ந்து கொண்டது சாமுவேல். எப்ப பார்த்தாலும் சாமுவேல் செத்து போனதுக்கு அப்புறம் கூட சாமுவேலை தான் அவன் டிபெண்ட் பண்ணிட்டு தாரே தவிர ஆண்டவரை டிபெண்ட் பண்ணல. சரி, சாமுவேல் தான் மரிச்சு போயிட்டாரு, இனியாவது கர்த்தரை நம்ம தேடுவோன்னு அவன் கர்த்தருக்கு முன்னாடி வரவே இல்லை. சாமுவேலுடைய ஆவியை எழுப்புறதுக்காக தான் பிலிசுனி காரியத்துல போய் நின்னாரு. அவ்வளவு ஆண்டவருக்கும் அவருக்கும் கேப். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இடைவெளி அவருடைய ராஜ்ய பாரத்துல கர்த்தர் அவரை உயர்ந்த இடத்துல வச்சாரு. ஆனா அவருடைய ராஜ்ய பாரத்தை அவன் முடிக்கும் போது வேதம் சொல்லுது, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் இழந்து முடித்தான். நம்பர் 2. ரெண்டாவது, அந்தரங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரோட இல்லைன்னா, அந்தரங்க வாழ்க்கையில நீங்க சரியா இல்லைன்னா நமக்கு வருகிற இரண்டாவது ஆபத்து என்ன அப்படின்னா, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தெரியாமலே பின்பக்கத்துல ஒரு தோல்வி, ஒரு இழப்பு வந்துட்டே இருக்கும். முன்னாடி நல்லதா இருக்கும். முன்னாடி பார்க்கும்போது ஏற்கனவே 1000 சம்பாதிச்சிருந்தீங்க, இன்னைக்கு 5000 சம்பாதிக்கிற மாதிரி தான் தெரியும். முன்னாடி 1 லட்சம் ரூபாய் வருமானம் இருக்கும், இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் வருமானம் வர்றது மாதிரி தெரியும். முன்னாடி நம்முடைய கண்களுக்கு முன்பாக எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிறது மாதிரி சத்துரு காண்பித்து விடுவான். தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே சரியா இல்லாத நிறைய பேரு திடீர்னு விழுந்தது மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அவர்கள் திடீரென்று விழுவதா அல்ல. கண்டிப்பா திடீர்னு அவங்க விழமாட்டாங்க. இவங்க அந்தரங்க வாழ்க்கையில கோட்டை விட பின்னாடி ஒரு பெரிய இழப்பா அவங்க சந்திச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. அது ஒரு பக்கத்துல பொத்தலான பையில போய்கொண்டே இருக்கும். அதான் இந்த மிருகங்களை பிடிக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கூண்டு அதை இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய மூஞ்சியில 2 பக்கம் அவங்களுடைய கண்ணை மறைக்கிறது மாதிரி ஒரு கடிவாளத்தை மாதிரி ஒன்றை போட்டுட்டு சென்டர்ல அதற்கு என்ன பிடிக்குமோ அந்த பொருளை ஒரு 5 அடிக்கு முன்னாடி வச்சிருவாங்க. 5 அடிக்கு முன்னாடி வச்சு ஒரு குச்சினால அவங்க பிடிச்சுக்குவாங்க, இல்லை ஏதோ ஒன்று வச்சு பிடிச்சுக்குவாங்க. இந்த மிருகம் என்ன பண்ணுன்னா அதை பார்த்தே போயிடும். அதற்கு பிறகு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவாங்க. பிசாசு நிறைய நேரத்தில் நமக்கு முன்பாக வைக்கிற ஆயுதம் என்ன அப்படின்னா, நமக்கு முன்னாடி வெற்றி அடைகிறத மட்டும்தான் காமிப்பான். பாரு நீ வெற்றி அடைகிறேன், பாரு சம்பாத்தியம் நிறைய வருது, பாரு குடும்ப சமாதானமா இருக்குது, பாரு இந்த காரியெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துருச்சு. நம்முடைய கண்ணு எங்க மட்டும்தான் பார்க்குதுன்னா வெற்றியின் மேல மட்டும்தான் பார்க்குது.
நான் ஜெபிக்கலையே ஆனா கர்த்தர் செய்யறாரு, நான் பரிசுத்தமா வாழலையே ஆனா ஆண்டவர் செய்யறாரு. நம்ம நிறைய பேர் எதை வச்சு தேத்திக்கோன்னா, கர்த்தர் என்ன மன்னிக்கிறார் போல, கர்த்தர் எனக்காக பரிந்து பேசுறாரு போல. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா தான் தெரியும், நமக்கு பின்னாடி நம்மை விட்டு இழந்து போகிறதை நம்முடைய கண்ணு பார்க்கவே பார்க்காது. திடீர்னு ஒரு நாள் அந்த ஆபத்துல சிக்கும் போதுதான் தெரியும், ஐயோ தப்பன்ட்டோம். ஸோ உங்களுடைய பர்சனல் லைஃப்ல, உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில நீங்க சரியா இல்லாம உங்களுக்கு வர்ற வெற்றி கூட, நான் அடிக்கடி சொல்றது போல ரொம்ப கேர்ஃபுல். அது வெற்றியா பின்னாடி தோல்வி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. எதுல தோற்று போறோம்னு செக் பண்ணிக்கங்க. நீங்க சிம்சோனை குறித்து நீங்க வேதத்தில் வாசிப்பீர்களானால், நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து, அப்படியே சிம்சோன் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராய் வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. நீங்க அப்படியே நீங்கள் 9வது வசனத்தை வாசிங்கள். அவன் அதை தன் கைகளிலே எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்தான். தாய் தகப்பனிடத்துக்கு வந்து அவர்களுக்கும் கொடுத்தான், அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலிருந்து எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. நீங்க வேதத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் சிம்சோனை குறித்து வாசிக்கும் போது அப்படியே எல்லாமே அற்புதம். கழுதையினுடைய தாடை எலும்புல 1000 பேரை கொண்டான், 300 நரிகளை பிடிச்சி வாளோடு வால் சேர்த்து கட்டி, அவ்வளவுதான், அவருடைய வேளாண்மையை நாசம் பண்ணிட்டான். தன்னுடைய கைகளினால அந்த தேசத்தினுடைய அந்த நாட்டினுடைய நிலை கால பெயர்த்து அப்படியே கொண்டு நடந்தான். இப்படி எல்லாத்தையும் சொல்லுவோம், எல்லாம் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி வெற்றியா நடக்குது. சிம்சோன் போய் நிக்கிற இடம் எல்லாம் ஆசீர்வாதம் அப்படின்னு. ஆனா இந்த சிம்சோன் ஆண்டவரோடு உள்ள அந்த உறவை விட்டுட்டான். அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையில் அவன் கர்த்தரோட இல்லை. இதனுடைய விளைவு எப்ப தெரிஞ்சது தெரியுமா? தெளிலாளுடைய மடியிலே படுத்து தன்னுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு தன்னை வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டு வரைக்கிறதுக்கு உட்கார வைக்கிறாங்க பாருங்களேன். அப்பதான் தெரியுது, ஆண்டவரே நான் நிறைய வெற்றி அடைஞ்சதான் நினைச்சிட்டேன், ஆனா எனக்கும் உமக்கும் உள்ள உறவு சரியில்லை. என்னை இந்த ஒரு விசை மாத்திரம் பலப்படுத்தும். ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் மிக அன்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் அந்தரங்க வாழ்க்கையிலே உங்களுடைய பரிசுத்த ஜீவியம் சரியா இல்லாட்டா ரொம்ப கவனம். பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை நீங்க பெற்றுக்கொண்டது மாதிரியே இருக்கும், ஆனா உன் வாழ்க்கையில் இருக்கிற நிறைய கிருபையை நீங்க இழந்துட்டே இருக்கிறீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் தக்க வைக்க, நான் காப்பாற்ற எனக்கு எதை தாங்கன்னா, என் பர்சனல் லைஃப்ல நான் யாரோட நடக்கணும் அப்படின்னா கர்த்தரோடையே நடக்கணும். ஹல்லேலூயா. நான் கர்த்தரோட நடப்பேனே ஆனால், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வேனே ஆனால், நான் நம்புறேன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் ஒன்றாகிலும் நான் இழந்து போவதே இல்லை. நம்புறீங்களா? சாலோமன் குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அவனுக்கு வந்த ஆசீர்வாதங்களுக்கு அளவே இல்லை. நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரத்திலே 25வது வசனத்தை வாசிக்கலாமா? 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தக வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதையும் கொண்டு வருவார்கள். சாலோமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தார். அவனுக்கு 1100 ரதங்களும் இருந்தன, 10,000 குதிரை வீரர்களும் இருந்தார்கள். அவைகளின் ரதங்களை வைக்கும் பட்டணங்களும் அவைகளை எருசலேமிலும் தன்னிடத்திலும் வைத்திருந்தான். எருசலேமின் ராஜா வெள்ளியை கற்களை போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளே இருக்கும் காட்டத்தி மரங்களை போலவும் அதிகமாக்கிறார். நீங்கள் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சாலோமோன் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம் 11:7. அப்பொழுது சாலோமோன் எருசலேமுக்கு எதிராக மலைகளிலே மோவாபியருக்கு அருவருப்பாகிய காமேசுக்கும் அம்னோன் புத்திரருக்கும் அருவருப்பாகிய
மோளேகுக்கும் மேடைகளை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். கவனிங்க, நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது சாலோமோனை போல யாரும் உடுத்தினதில்லை, சாலோமோனை போல யாரும் சம்பாதித்தவர்கள் இல்லை. வேதம் சொல்லுது, அவனுக்கு அந்த வெள்ளி அவனுடைய காலத்துல ஒரு பொருட்டாய் எடுக்கப்படல. கற்களை போல வெள்ளியை பூச்சிருந்தாங்களாம். இருக்கிறதுலே இன்னைக்கு இருக்கிற தேக்கு மரம் மாதிரி அன்னைக்கு ரொம்ப காஸ்ட்லியான மரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேதுரு மரம். அந்த கேதுரு மரத்தை காட்டத்தி மரத்தை போல போட்டு வச்சிருந்தான். சாதாரணமான எரிக்கிறதுக்கு போற மரம் போல இருந்துச்சாமா, அவ்வளவு சேர்த்தான். அவனுடைய ஆசீர்வாதங்கள் மிக பெரியது. பட்டணங்களை கட்டினான், தேசங்களை கட்டினான். இவ்வளவு சம்பாதித்த இந்த தேவ மனுஷன் ஆண்டவரோடு உள்ள உறவில் சரியா இல்லாம நிறைய அந்நியம் ஸ்திரீகள் அவன் கல்யாணம் பண்ணதுனால அவர்கள் எல்லாரும் அவனுடைய இருதயத்தை அவங்க பக்கமா சாய பண்ணாங்க. எல்லாரும் சாய பண்ணிட்டாங்க, அவன் திசை திருப்பிட்டாங்க. ஆண்டவருக்கு பலி செலுத்தினவன், தேவனுக்கு ஆலயத்தை கட்டினவன், நான் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன், அவருக்கு நான் கட்ட போகிற ஆலயம் மகா பெரிய ஆலயம்னு சொன்னவர். அவர் ஒரே நாள்ல பிரதிஷ்டை பண்ணி அத்தனை ஆயிரம் ஆடு மாடுகளை பலி செலுத்தினவன். இந்த ஆலயத்தை கட்டின இந்த சாலமோன் இப்ப எதை கட்டுறாரு அப்படின்னா அந்நிய தெய்வத்துக்கு பலிபீடத்தை கட்டுறாரு. ஆண்டவருக்கும் அவனுக்குள்ள தொடர்பு அற்று போயிடுச்சு. நீங்க முடிவில் வேதத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் எல்லாவற்றையும் இழந்து அவனுடைய ராஜ்யபதியோ அவனை விட்டு அவனுடைய மகனுடைய கையில போகும்போது நஷ்டத்துல போயிருச்சுங்க. ஆனா தாவீது பெருசா எதுவும் சம்பாதிக்கல. தாவீது ஒரு பெரிய கோடீஸ்வரன் இல்லை, யுத்தம் பண்ணிட்டே இருந்தவன். ஆனா தன்னுடைய மகனாகிய சாலோமனுக்கு அவனுடைய ராஜ்ய பாரத்தை விட்டு போகும்போது எப்படி கொடுத்துட்டு போறாருன்னா, நீ வேணா ஆலயத்தை கட்டிக்கப்பா, ஆனா ஆலயத்தை கட்டுகிற எல்லா பொருட்களையும் நான் கொடுப்பேன்னு மொத்தத்தையும் அப்பா கொடுத்தாரு. அப்பா போகும்போது வெறுங்கையா போல, ஆனா இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு மகன் போகும்போது எப்படிதான் போனார்னா வெறுங்கையா போனாரு. காரணம் என்னன்னா, நான் நம்புறேன் அவனுடைய அந்தரங்கமான வாழ்க்கை சரியில்லாதனால ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்த எந்த ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ண முடியலன்னா தக்க வைக்கவே முடியல. பிரதர், உங்க ஆசீர்வாதத்திற்கும் சிஸ்டர், உங்க ஆசீர்வாதத்திற்கும் ஆண்டவருடைய உறவுக்கும் அந்தரங்க வாழ்க்கைக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. பெரிய தொடர்பு இருக்குது. பெரிய தொடர்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற மொத்த ஆசீர்வாதமும் கர்த்தர் மட்டுமே தந்தது. ஆண்டவர் தான் தந்திருக்கிறாரு. ஆண்டவர் தான் உங்களை டெவலப் பண்ணாரு. ஆண்டவர் தான் உங்களுக்கு வேலை கொடுக்கிறாரு. ஆண்டவர் தான் உங்களுக்கு சம்பாத்தியம் கொடுக்கிறாரு. ஸோ உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே நீங்கள் சரியா இல்லாத போது நீங்க எத்தனை சம்பாதிச்சாலும் பொத்தலான பையிலே போடுவது போல போடப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, கூட கொடுக்கப்படும். யாரும் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டாம், யாரும் உங்களை உயர்த்த வேண்டாம், யாரும் உங்களுக்கு கொடுக்க வேண்டாம். உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க ஆண்டவரோட நடந்தீங்கன்னா எப்படி தாவீதை பதவி தேடி வந்ததோ, எப்படி தாவீதை அங்க நிறுத்தணும்னு ஆவியானவர் தேடி வந்தாரோ, நான் நம்புறேன் உங்களை தேடி ஆண்டவருடைய உதவி வரும். உங்களை தேடி ஆண்டவருடைய பதவி வரும். உங்களை தேடி ஆண்டவர் பட்டத்தை கர்த்தர் கொண்டு வருவார். உங்களை தேடி மனிதர்கள் வருவார்கள். உதிக்கிறவருடைய ஒளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள். நீங்கள் தேடி போக வேண்டியதே இல்லை. இல்லை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியம், அந்தரங்க வாழ்க்கை சரியா இருக்குமே ஆனால் சிங்கத்தினுடைய கெபிக்குள்ள நீங்க போடப்பட்டா கூட உங்க இருதயம் தைரியமா இருக்கும். அங்கே சிங்கங்களுடைய வாயை கட்டி போடுறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஏனென்றால் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவர். தப்புவிக்க வல்லவர். எவ்வளோ பெரிய அடிமைத்தனத்துக்குள்ளே உங்களை கொண்டு போய் போட்டாலும் நீங்க மட்டும் எகிப்திலே யோசேப்பு அந்த இடத்துல பரிசுத்தமாய் வாழ்ந்தது போல வாழ்வீர்களே. ஆனால் நான் நம்புறேன் குறித்த காலம் ஒன்று வரும். அப்பொழுது இந்த யோசேப்பு சுத்திகரிக்கப்பட்டு ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற எல்லா பிரதானிகளை பார்க்கலும் உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினது போல அந்தரங்கத்துல பரிசுத்தமா வாழ்றவங்களை கர்த்தர் ஒரு நாள் உங்களை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டாரு. ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் உங்களை ரொம்ப அன்பா நான் கேட்குறேன், பட்சமாக கேட்குறேன், ப்ளீஸ் தயவு செய்து உன்னுடைய பர்சனல் அந்தரங்க வாழ்க்கையை நீ எல்லாருக்கும் முன்பாகவும் கெடுத்துட்டு, நீ ஆண்டவருக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டு, ஆண்டவருக்குள்ள ஒரு பெரிய பிரிவினை வச்சுட்டு வெளி தோற்றத்தில் மட்டும் அப்படி வாழ்ந்துடாத. இல்லை, ஆண்டவர் அதைத்தான் பார்க்குறாரு.
இந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாருடைய இறுதியும் கர்த்தருக்கு தெரியும். நான் நம்புறேன், இங்கே நீங்கள் எத்தனை ரூபா கையில் காணிக்க வச்சிருக்கீங்கன்னு கர்த்தர் பார்க்கறது இல்லை. உண்மையிலே நீங்கள் பட்டு சாரி கட்டினீங்களா, கோட் ஷூட் போட்டிருக்கீங்களான்னு கர்த்தர் பார்க்கறது இல்லை. ஆனால் இந்த ஆலயத்திலேயே கர்த்தர் இந்த வாரத்தில் ஒரு சிலர் ஆசீர்வதிப்பார். யாரை தெரியுமா? அவன் பர்சனல் லைஃப்பில் ரொம்ப கிளியராக இருக்கான்ப்பா, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை எனக்கு முன்னாடி சுத்தமாக இருக்குது, அவன் எனக்கு பயந்து நடக்கிறவன், எனக்கு பயந்து. அதான் ஒரு ஆள் இருக்கும்போது அந்த தப்பை நம்ம பண்ணுறதில்லை, ஒரு மனுஷன் இருக்கும்போது கவனமாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பார்க்கிறாருன்ற உணர்வு நமக்கு 1% கூட வேண்டாம். கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. கர்த்தருக்கு முன்னாடி நான் எப்படி நிற்பேன் அப்படின்னா சுத்தமாய் நிற்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையா ஊழியத்துக்காக செலக்ட் பண்ணுறாரு. அப்போது செலக்ட் பண்ணும்போது பிலிப்பு வந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர்றாரு. இவரை பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனால் இவங்களுக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, இவன் ரொம்ப பர்ஃபெக்டான ஆள், இவன் ரொம்ப ஸ்பிரிச்சுவலு, கர்த்தரோட நடக்கிறவன், இவன் எல்லாம் வந்து ஆண்டவரோட சேர்ந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி இவர்களே கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வரும்போது தூரத்தில் அவனை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதோ உத்தம கபடற்ற இஸ்ரவேல், இதோ உத்தம புத்திரப்பா. உடனே இவனுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. ஆண்டவரே, நீர் என்ன எப்படி? இதுவரைக்கும் ஆண்டவர் முகமுகமா பார்த்ததில்லை, இவரை பற்றி யாருக்கும் ஆண்டவரத்துல சொன்னதும் இல்லை. ஆனா இவன் ஒரு பெரிய ஆண்டவர் ஸ்பிரிச்சுவல் மேன், ஆண்டவருடைய பிள்ளை, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அவனுக்குள்ள எந்த கபடும் இல்லை. என்ன நீர் எப்படி அறிவீர்? உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? இருதயத்துல மட்டும் நீங்க சுத்தமா இருந்துட்டீங்கன்னா, அந்தரங்க வாழ்க்கையில மட்டும் பர்ஃபெக்டா இருந்தீங்கன்னா, நீங்க அத்திமரத்துல உட்கார்ந்தாலும் உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளை கர்த்தர் அனுப்புவார். ஒரு ஆளை அனுப்புவார். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நான் சொல்றேன், இனி வருகிற இந்த உலகத்திலே கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்கு கர்த்தர் தேடிட்டே இருக்கிறார். தகுதியே இல்லாத, பணமே இல்லாத, அழகே இல்லாத, படிப்பே இல்லாதவங்களை கூட கர்த்தர் தேடுறாரு. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும்தான் தேவைப்படுது. ஒரு குவாலிட்டி மட்டும்தான் தேவைப்படுது. வெளியில் நீ எப்படி வேணாலும் நீ மதிக்கக்கூடிய பொருள் இல்லாமல் கூட இருப்பா, ஆனால் உன் பர்சனல் லைஃப்பில் நீ சரியாக இருப்பாய். ஆனால் இந்த தேசத்தில் உன்னை மட்டும் தனியாய் நான் தெரிந்து கொள்ளுவேன். ஆண்டவருக்கு ஒரு கூட்டம் இனி தேவைப்படுது. சத்துரு தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி முடிந்த வரைக்கும் கூடுமானவர்களை வஞ்சித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரம் சமீபமாய் வரப்போகுது. நான் சொல்கிறேன், ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த கோவிட்க்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க பாருங்களேன். அதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய ஜெபிக்கிறவங்க எல்லாரும் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னதை பார்த்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க, நிறைய பேர் நக்கல் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அவங்க விசுவாசத்தை கிண்டல் பண்ணுறதுக்கு நம்ம யார்? அவங்க விசுவாசத்தை யார் கிண்டல் பண்ண முடியும்? நம்ம அப்படி கிண்டல் பண்ண முடியாது. அவங்க கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு அவங்க சொல்கிறத நம்ம எப்படி, நமக்கு போட்டோம், அது ஓகே. அது ஆண்டவர் சொல்கிற. இப்போ பாருங்க, அந்த இன்ஜெக்ஷன் இல்லாமல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண முடியாது, இன்ஜெக்ஷன் இல்லாமல் மாலுக்குள்ளே போக முடியாது, இன்ஜெக்ஷன் இல்லாமல் இப்போ நெக்ஸ்ட் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுது. ஆனால் அந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போட்டுருக்கணும், போட்டால் தான் நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே வர முடியும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே இருக்குது? இதெல்லாம் நமக்கு யார் சொல்லி கொடுத்தா? இது எங்கேயோ கேள்விப்பட்டது மாதிரி இருக்குல்ல. அந்த முத்திரையை போடாமல் யாரும் வாங்கவும் முடியாது. இன்னைக்கு நம்ம அந்த சிப்பு போட்டோமோ இல்லையோ, பட் டேய், அந்த மாதிரி போடுற காலம் வரும், அன்னைக்கு நீ பொழைக்க முடியாதுன்றத இன்னைக்கே கர்த்தர் நமக்கு முன்பாக நிரூபிக்கிறாரா? அவருடைய வார்த்தை உண்மைன்றது இப்போ தெரியுதா நமக்கு? அவர் சீக்கிரம் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போ. இன்னொன்று, நம்ம இது இஸ்ரேலில் வந்து அங்கே ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரெல்லாம் கோவிடுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே உங்கள் சரீரத்தில் சிப்பு போடுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. பிரச்சனை இல்லை, நாங்கள் கொடுக்கும்போது அதே மாதிரி சேர்த்து தான் ஒரு ஆன்டிவைரஸ் நான் கொடுக்க போகிறோம். அதனால அந்த சிப்பை நீங்கள் உள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, உங்கள் உடம்புல எதுவுமே பாதிக்காது. அந்த சிப் ஒரு மிஷின் உங்களுக்குள்ளே இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுடைய உடம்பை கண்காணிக்கிறதுக்கு அந்த சிப்பை வச்சுட்டீங்க அப்படின்னா டாக்டர் ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிருவாங்க. எந்த இடத்துல உங்களுக்கு அந்த வைரஸ் அட்டாக் ஆகுமோ அடுத்த நிமிஷமே உங்களை நாங்கள் கண்டுபிடிச்சு உங்களை க்யூர் பண்ணிடுவோம், அதை வளர விட மாட்டோம் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ காலம் சமீபமாக வந்துச்சா? ஆண்டவர் வாசற் படியில் நின்று தட்டுகிறார். ஆனால் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் ஒரு சிலரை தேடுறார். யாரை தெரியுமா? அந்தரங்கத்தில் பார்க்கிறவனுடைய பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிறவனுடைய பிதா. நான் சொல்கிறேன், வெகு சீக்கிரத்தில் நீங்கள் சொந்த இடம் வாங்குவீங்க, சொந்த வீடு வாங்குவீங்க, சொந்த தொழில் கர்த்தர் உங்களுக்கு தருவார். எப்போ தெரியுமா? அந்தரங்கத்தில் பார்க்கிறவங்க பிதா வெளியரங்கமாக உங்களுக்கு பதில் தருவார். நம்புறவங்க எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று, தேவனே உம்மோட நான் நடக்கணும் ராஜா,
உம்மோட நான் பழகணும் ஆண்டவரே, உங்க சித்த நான் செய்யணும் ஆண்டவரே, அதற்கு எனக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. உம்மோடு நான் நடக்கணுமே, உம் சித்தம் நான் செய்யணுமே. திரும்ப சொல்லுங்க. உம்மோடு நான் பழகணுமே, உம்மோடு நான் நடக்கணுமே, உம் சித்தம் நான் செய்யணும், உம் சித்தம் நான் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்குறீங்களா? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அந்தரங்க வாழ்க்கை நீங்க சரியா இல்லாம நீங்க என்ன செஞ்சும் பிரயோஜனமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. தயவு செய்து ஆண்டவரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. ஆண்டவர் தீமைக்கு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்னா துணை நிற்கவே மாட்டார், துணை நிற்கவே மாட்டார். அதனால சரியாகலைன்னா உடனே இந்த ஜெபத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் சரியாயிரம் ஆண்டவரே அப்படின்னு உங்களை காமிச்சு கொடுக்காதெல்லாம் கர்த்தர் உங்க மேல வச்ச பெரிய கிருபை, அது இரக்கம். உங்களை கைவிடாததும் கர்த்தர் உங்க மேல வச்ச இரக்கம். தனிப்பட்ட எனக்கு தெரியும், தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த சத்தியத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்காக தான் ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. உன் பர்சனல் வாழ்க்கை சரியில்லைம்மா, உன் பர்சனல் வாழ்க்கை சரியில்லை, பட் நீ எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிற இல்ல. எப்ப சடுதியாய் வரும் அப்படின்னு தெரியாது. ஆண்டவர் எச்சரிச்சுட்டே இருப்பாரு, சொல்லிட்டே இருப்பாரு, கரெக்ட் பண்ண சொல்லிட்டே இருப்பாரு. பட் திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் முகத்தை திருப்பிட்டாருன்னா நம்ம எங்க போவோம்? உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் வருங்க. எத்தனை லாக்டவுன் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய தைரியம் வரும். எப்ப தெரியுமா? நீங்க பர்சனலா சரியா இருந்தீங்கன்னா எந்த லாக்டவுனும் நீங்க பயப்பட மாட்டீங்க. ஆமா, தெரியுங்களா? ஹல்லேலூயா. நம் நாவில் சொல் புறக்கும் முன்னே கர்த்தர் அதை அறிகிறார். ஆமென். அந்த பாட்டை எல்லாரும் கரங்களை தட்டி பாட போறோம். அந்த நேரத்தில் சிஸ்டர்ஸ் காணிக்கைகளை எடுப்பார்கள். ஸ்தோத்திரம். காணிக்கை போட்டவங்க சேர்ந்து பாட போறோம். ஆண்டவரே, என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது, நான் யார் என்று உமக்கு தெரியும், என்னை முழுவதுமாய் நீர் அறிந்திருக்கிறீர். ஓ நன்றி. நான் யார் என்று நீர் அறிவி, வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவி. நான் யார் என்று நீர் அறிவி, வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவி. கரங்களை மேல தட்டி நடத்துவி. காணிக்க போட்டவங்க சேர்ந்து பாடுங்க. நடத்துவி, என்னை நடத்துவி. என் கருவை உம் கண்கள் கண்டதே, என் உருவம் உம் பார்வையில் விழுந்ததே. என் கருவை உம் கண்கள் கண்டதே, என் உருவம் உம் பார்வையில் விழுந்ததே. சொல்லு, நான் யார் என்று, நான் யார் என்று நீர் அறிவி. வாழ்நாளெல்லாம், வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவி. நான் யார் என்று, ஓ தகப்பனே, வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவி. சொல்லு, நடத்துவி, என்னை நடத்துவி, நடத்துவி, என்னை நடத்துவி. நான் அமர்ந்தாலும் படுத்தால் என்னை அறிவி. நான் நடந்தாலும் படுத்தாலும் சூழ்ந்து இருக்கின்றேன். நான் அமர்ந்தாலும் படுத்தால் என்னை அறிவி. நான் நடந்தாலும் படுத்தாலும் சூழ்ந்து இருக்கின்றேன். என் நினைவுகளை எல்லாம் அறிவி. என்னை முற்றும் அறிந்திருக்க
தேவனே, நினைவுகளை எல்லாம் அறிவீர், என்னை மட்டும் அறிந்திருக்கின்றேன். கரங்களை மேல தட்டி சொல்லுவோம், அறிந்தவரே, என்னை அறிந்தவரே, அறிந்தவரே, என்னை சொல்லிக்கொண்டே அறிந்தவரே, அறிந்தவரே, ஓ அறிந்தவரே, என்னை அறிந்தவரே. என்னாவில் சொல் புறக்கு முன்னே அறிவி, உம் கரத்தை என் மேல் வைக்கிறீர். என்னாவில் சொல் புறக்கு முன்னே அறிவி, உம் கரத்தை என் மேல் வைக்கிறீர். ஓ அப்பா, உந்தன் அன்பை எண்ணி வியக்கின்றே, உம் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே. பாடுவோ, அப்பா உந்தன் அன்பை எண்ணி வியக்கின்றே, உம் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே. கரங்களை மேல தட்டி சொல்லுவோம், உம் சமூகமே வேண்டும் தேவனே, உம் சமூகமே. திரும்ப 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 எல்லாரும் பாடு. ஸ்பெஷலா வாலிப தம்பி தங்கச்சி பாடு. உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை ஆண்டவரோடு உள்ள உறவு. ஓ உம் சமூகமே வேண்டும் தேவனே, உம் சமூகமே தேவனே, உம் சமூகமே வேண்டும் தேவனே, உம் சமூகமே வேண்டும் தேவனே, உம் சமூகமே வேண்டும் தேவனே, உம் சமூகமே. ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவன், அவர் தானியேலின் தேவன், அவர் தாவீதின் தேவன், அவர் எனக்கும் தேவன். அவருக்கு எதுவும் வேண்டாம், அவருக்கு என்னுடையது எதுவும் தேவையில்லை. நான் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அவருக்கு என்னை உயர்த்துவது லேசான காரியம். அவர் நினைத்தால் எனக்கு எதையும் செய்து முடிப்பார். எனக்காக அவருக்கு எதையும் செய்ய முடியும். என்னை கொண்டு அவர் எதை வேண்டும் என்றாலும் செய்வார். எவ்வளவு எட்டாத உயரத்திலையும் என்னை கொண்டு போய் கர்த்தரால் நிறுத்த வைக்க முடியும். அவருக்கு என்னை உயர்த்துவது சுலபமே அல்ல. அவருக்கு என்னை ஆசீர்வதிப்பது சுலபமே அல்ல. நான் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக எனக்கு செய்கிறவர் அவர். என்னுடைய பின்னணியை விட என் இயேசு பெரியவர். என் பின்னணியை விட என் இயேசு பெரியவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன், பெரிய தேவன். அவருக்கு என்னிடத்தில் ஒன்று மட்டும்தான் தேவை, என் அந்தரங்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில தான் கர்த்தர் உலாவுகிறார். என்னுடைய வெளி வாழ்க்கையில் அல்ல, என் அந்தரங்க வாழ்க்கையில். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆய் ஜெபிக்கிறேன். இந்த சத்தியத்தை எவ்வளவு தூரத்திலிருந்து கேட்டாலும் இந்த ஆலயத்தில் இருக்கிற அதே பிரசன்னம் அவங்களை மூடுனதற்காய் நன்றி.